இந்தியன் மியூசிக் கேட்கறவங்களை கூட கர்நாடக இசையோ, ஹிந்துஸ்தானி மியூசிக் தவிர தவிர இந்த மாதிரி சங்கீதத்தை அவங்க இதுக்கு முன்னால கேட்டது கிடையாது. ஸோ குவாயர் என்னடா அது குவாயர்? என்ன ஆர்கெஸ்ட்ரா அது? எப்படி இது இதையும் இதையும் கம்பைன் பண்ண முடியுமா? கேட்டா நல்லா இருக்குமா? இல்ல வெறும் புகுத்தி விட்டார் போல இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மக்கள் நம்பி இத கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த குவாயர் வந்து சின்சினாட்டியோட முடியல. என்னுடைய நண்பர்கள் வந்து பல ஊர்ல இன்வைட் பண்ணாங்க. இந்த மாரி எங்க ஊர்ல பண்ணி தர முடியுமா? அந்த மாரி. ஸோ அப்பல்லாம் ஃப்ளையிங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தது இப்போ இருக்கிறத விட. ஸோ இந்த மாதிரி கேன்சலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஊரா போய் அங்கங்க குவாயர் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 12 ஊர்கள்ல நான் இந்தியன் கம்யூனிட்டி குவாயர் நாங்க சேர்ந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அந்தந்த ஊர்ல ஆர்கெஸ்ட்ராஸ் இன்வைட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அதாவது 2½ ஹவர்ஸ் ரிஹர்சல் 3 மணிக்கு ரிஹர்சல்னா கரெக்டா 2:45 மணிக்கு வந்துருவாங்க. 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடியும்னா 5:31 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா 5 மணி அடிச்சா அவ்வளவுதான் அதில் ஸ்டாப். இப்ப எத்தனை ஆயிரம் இசை கலைஞர்களுக்கு அந்த மேடையில் நீங்கள் தலைவராக இருந்திருப்பீங்க? இருந்திருக்கேன் நிறைய. ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் என் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆமா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஆக அமெரிக்கா முழுமையும் மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்க இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அறிந்த ஒரு பெயர் என்று கன்னிகேஸ்வரன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம். அதை விட பியாண்டா நிறைய பேரும் இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு பரவலா தெரிஞ்ச பேர். இன்றைக்கு அமெரிக்கா முழுமையும் நீங்கள் எங்கு இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த அரங்கு நிறைந்து விடுமா? அது அரங்க பொறுத்தது. இப்போ அதாவது 2016ல கலிபோர்னியால ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது அரங்கினுடைய கெப்பாசிட்டி 2000 2200 அது கிட்டத்தட்ட 2050 பேரும் வந்துட்டாங்க. அதுல சின்சினாட்டில பல வருஷத்துக்கு முன்னால 2650 கெப்பாசிட்டி இருக்கிற ஆடிட்டோரியம்ல ஒன்று ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த 2500க்கு மேற்பட்ட மக்கள் வந்தாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் கல்ச்சர் மாறிட்டு வருது. பிகாஸ் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்ததுனால மக்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மி, இதுவும் கம்மி. அதனால முரசு உலக தமிழ் மாநாட்டில் முரசு அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்தின போது கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தாங்க அதுல. அதே மாதிரி போன வருஷம் ஈகை நடத்தின போது அதுலயும் ஒரு 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க. உங்களுக்கு அவங்க எந்த அம்சத்தை வியக்குறாங்க? அதாவது எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல அப்படின்னா அப்படி சொல்லிதான் வைப்பாங்க. பொதுவா வர ரியாக்ஷன் என்னன்னா, உங்க ப்ரோக்ராம்ல நாங்க நிறைய கத்துக்கிட்டோம், அதுதான் சொல்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு மிகவும் திருப்தியான விஷயம். அதாவது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாம நாங்க வந்தோம். இவ்வளவு விஷயம் கத்துப்போம்னு நாங்க இமேஜின் பண்ணவே இல்லை. நிறைய விஷயங்கள் முன்னாலே தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு நிறைய சொல்றாங்க.